கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எனக்கு பைபிளில் சில வசனங்கள் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு வசனம் இந்த வசனம். ஏன்னா இந்த வசனம் தான் என்னுடைய வாழ்க்கை. தாவீதுக்கு இது அனுபவமாக இருந்த மாதிரி எனக்கு இந்த அனுபவம். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்துட்டு படிப்படியாக உயர்ந்து ராஜாவானது போல நானும் ஒரு ஹோட்டலில் எச்சியலை எடுத்து பிளேட்டு கழுவி டேபிள் தொடச்சிட்டு இருந்த எனக்கு படிப்படியான உயர்வை கொடுத்து ஆண்டவர் பெரிய தொழிலதிபராய் மாற்றி இன்னைக்கு அதை விட மகிமையான ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக வச்சிருக்கிறார். ஸோ நாளுக்கு நாள் ஒரு விருத்தி முன்னேற்றம் என் லைஃப்பில் நான் அனுபவித்தேன். அப்போ இந்த வசனம் என் வாழ்க்கையில் பலிச்சுது, கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும். நீங்கள் நாளுக்கு நாள் பின்தங்கிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக நீங்கள் அலர்ட் ஆகணும். சேனைகளின் கர்த்தர் உங்கள் கூட இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது என்னால் சொல்ல முடியும், ஆண்டவர் என் கூட இருந்ததுனால தான் என்னை நடத்தினார். அவர் தான் என்னை புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே போகிறார், நாளுக்கு நாள் முன்னேற்றத்தில் கொண்டு போகிறார். ஊழியத்துக்கு வந்த நாட்களுக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வல்லமை, வரங்கள், வசனத்தினுடைய வியாக்கியானங்கள், வெளிப்பாடுகள் எல்லாமே நாளுக்கு நாள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்டுருக்கு. அடுத்த லெவலுக்கு ஒரு கிளாரிட்டியாக போயிட்டுருக்கிறதை என்னுடைய ஆவியிலே நான் கண்டு ஆண்டவருக்கு நித்தமும் நன்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஊழியமும் நாளுக்கு நாள் வளரணும், உங்களுடைய குடும்பமும் நாளுக்கு நாள் வளரணும், உங்களுடைய அபிஷேகமும் நாளுக்கு நாள் வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் நாளுக்கு நாள் வளரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி யாருக்கும் தேவையில்லை. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் அப்படியே நிற்கிறாங்க. அதையே நிறைய பேர் காத்துக்கிறது இல்லை. அப்படி அல்ல. ரட்சிப்பு, அபிஷேகம், வல்லமை, வரங்கள், தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவங்கள்னு சொல்லி அப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கணும். அடுத்தடுத்த லெவலில் உலக பிரகாரமாக வாழணும், உயரணும்னு ஆசைப்படுறீங்க. நடந்து போகிறேன்னா, சைக்கிளில் போனேன்னு ஆசைப்படுறீங்க, தப்பே இல்லை. சைக்கிளில் போனேன்னா, ஒரு மோட்டர் பைக்கில் போனேன்னு ஆசைப்படுறீங்க, தப்பே இல்லை. மோட்டர் பைக்கில் போனேன்னா, ஒரு காரில் போனேன்னு ஆசைப்படுறீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு பேரலாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றீங்களா? இது ரெண்டும் பேரலாக வளர்ந்துச்சுன்னா ஒன்றுக்கு அது அப்படியே பேலன்ஸாக போயிட்டுருக்கும். உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்குள்ளால் சிறக்கும். ஸோ உலக பிரகாரமானதை மட்டும் நாடி தேடாமல் ஆவிக்குரியதையும் தேடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்கள் முன்னேறிப்போங்க. உலக வாழ்க்கையில் ஆண்டவர் முன்னேற உதவி செய்வார். ஸோ நாளுக்கு நாள் பின்தங்கி இருக்கிற உங்களுக்கு நாளுக்கு நாள் விருத்தி, முன்னேற்றம். ஒருவேளை நாளுக்கு நாள் உன்னுடைய ஆரோக்கியம் பின்தங்கிட்டு போகுதுன்னா இன்றைக்கு பிறகு நாளுக்கு நாள் ஆரோக்கியம் தேறி வரேன். சொல்லுவாங்க, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளை தேறி வர்றான், இப்போ தான் கொஞ்சம் ஆகாரம் சாப்பிட்றான், கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வர்றான், சரீரம் இப்போ தான் கொஞ்சம் தேறுது அப்படின்னு சொல்கிறீங்க தானே. அதை கண்டிப்பாக இனி ஆண்டவர் வருகிற நாட்களில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை எழும்பி பிரகாசிக்க வைப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. வாழ்க்கையில் பின்தங்கி கிடக்கிற பிள்ளைகள், ஊழியத்தில் பின்தங்கி கிடக்கிற பிள்ளைகள், வியாபாரத்தில் பின்தங்கி கிடக்கிற பிள்ளைகள் இனி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து முன்னேறும்படிக்கு சேனைகளின் கர்த்தராகி இருக்கிற ஆண்டவரை தங்களுக்குள்ளே தக்க வைத்துக் கொள்ள உதவி செய்யும். ஆண்டவர் தங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஆண்டவரோடு கூட வாழ்ந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் விருத்தி அடையட்டும், உலக ஆசீர்வாதங்களிலும் என் பிள்ளைகள் விருத்தி அடையட்டும், சரீரத்திலும் அவர்கள் விருத்தி அடையட்டும். ஒருவேளை இந்த வயசுக்கு ஏற்ற விருத்தி, வளர்ச்சி, ஹைட்டு, பாடி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க, வயசுக்கேற்ற மூளை வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கும் நாளுக்கு நாள் மூளை வளர்ச்சி, சரீர வளர்ச்சியை கொடுத்து பிள்ளைகளை ஆரோக்கியமான பாதையில் நடத்தும். நாளுக்கு நாளுடைய ஆரோக்கியமும் பெருகி கொண்டே இருக்கட்டும், ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கட்டும்ப்பா. நாளுக்கு நாள் உடைய ஆரோக்கியத்தில் என் பிள்ளைங்க முன்னேற கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதா.